அல்லாவை நான் எப்படி சந்தோஷப்படுத்துறேன்? இந்த உலகத்துல நாங்க அல்லாவை திருப்திப்படுத்துறத தேடுவோம். அல்லாவை எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? இந்த இடத்தில் எப்படி செலவழிப்பது மூலம், இந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்வது மூலம், இந்த உலகத்தில் நாம் இரவு பகலாக அல்லாவை நாம் தேடி தேடி சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே கேட்டு கேட்டு எங்களை திருப்திப்படுத்துவோம். இதுக்குதான் இந்த உலகம். இங்க இந்த நேரத்துல கொஞ்சம் நான் இப்படி செஞ்சா ரமலான் மாசம் ஏத்திக்கா நான் கடையில சம்பாதிச்சலாம், தொழில் செய்யலாம், வேண்டியத்தை செய்யலாம். ஆனாலும் இந்த 10 நாளும் அல்லாவுக்காக வேண்டிய கொடுப்போமே வாராரு. மற்றவங்களை விட கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட நான் நல்ல மனுஷனாக நெருங்கும். இந்த உலகத்தில் அல்லாவை தேடி தேடி சந்தோஷப்படுத்துவோம். கியாமத்துடைய நாள் அல்லாஹ் கேட்டு கேட்டு திருப்திப்படுத்துவோம். ஹதீஸ்ல வருவது, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போய் இன்பமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் இடக்கிட பேசுவான் சொர்க்கவாசிகளோட. சுவர்க்கவாசிகளே என்று கேட்டு அல்லாஹ் கேட்பானா, ரவீக்கும், உங்கள் எல்லாருக்கும் திருப்தியா போதுமா? உங்கள் எல்லாருக்கும் திருப்தியா போதுமா? இன்னும் வேணுமா? எல்லா சொர்க்கவாசிகளும் கேட்பாங்களாம், யா ரப்பா லனா லா நருதா, இதுக்கங்களே நாங்க திருப்தி அடையாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது? இவ்வளோ தந்திரி நீ கேட்கிற, இன்னும் திருப்தியா? அங்கதான் திருப்தி அடைகிற இடம். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இதுக்கு பின்னால ஒரு ஹதீஸ்ல வருவது, துனியாவில் என்ன இருந்தாலும் ஒரு பயம் எல்லோருக்கும் இருக்கு. 4 பயம் இருக்கு. ஆரோக்கியம், பட் இப்ப ஆரோக்கியமாக இருக்கிற நோய் வந்துடுமோ? வாலிபரா இருக்கக்கூடியவர் என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள் வயசாளி ஆகினா, வயோதிபர் சொல்லுவார் வாலிபரை பார்த்து, இப்ப அப்படி இருந்தது, நாங்களும் உங்களை மாதிரி இருந்தோம் ஒரு காலத்தில், இப்படிதான் நீங்களும் இன்னும் ஒரு காலம். ஒரு முடி பழுக்கப்போல பயம் வந்தாச்சு, கடை ஆரம்பிச்சு. சந்தோஷம் இந்த உலகத்தில் நிரந்தரம் அல்ல. காலையில சந்தோஷம், மாலையில கவலை. ஏதாவது ஒரு சந்தோஷம், அதாவது பிரச்சனைகள், நெருக்கடிகள், அது இதுன்னு கேள்விப்பட்டுக் கொண்டே இருப்பது துனியா. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கேட்டு கேட்டு திருப்திப்படுத்துவான். ஒரு கட்டத்தில் அழைத்து சொல்வான், சுவர்க்கவாசிகளை திருப்தியா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இன்னலக்கும் மன் தசிஃபு ஃபலா தஸ்குமு அபதா, இனி நீங்கள் ஆரோக்கியமாகவே இருப்பீர்கள், நோய் வராது. இன்னலக்கும் மன் தஷிப்பு ஃபலா தஹ்ருமு அபதா, இனி நீங்கள் வாலிபர்களாகவே இருப்பீர்கள், வயோதிபம் வராது. இன்னலக்கும் மன் தன்அமு ஃபலா தஅபசு அபதா, இனி சந்தோஷமாகவே இருப்பீர்கள், கவலை வராது. இன்னலக்கும் மன் தஹ்யு ஃபலா தமூது அபதா, இனி நீங்கள் உயிருடனே இருப்பீர்கள், மௌத்து வராது. சொர்க்கத்தில் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவான், உங்களோட நான் இனி கோபப்படவே மாட்டேன், உஹில்ல அலைக்கும் ரிதுவானி. இதை அடையாளம் இந்த உலகத்தில். இரவு தஹஜ்ஜத்திலே எழுந்து சுஜூதிலும் ருக்குயிலும் இருந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதன் மூலம் இதை அடைவோம். அல்லாஹ் தந்த காசு பணத்திலிருந்து, சொத்து செல்வங்களிலிருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஏழைகள், எளியவர்கள், கஷ்டவாளிகளுக்கு கொடுத்து 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 அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதன் மூலம் இதை அடைவோம் மௌத்துக்கு முன்னால். அல்லாஹ் தந்த ஓய்வு நேரங்களிலிருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த இத்திகாஃப், இது போன்ற நல்ல காரியங்களுக்கு அந்தந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அமல் இபாதத்தை செய்வதன் மூலம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி அந்த மௌத்துடைய நேரத்தை சந்தோஷமாக அடைவதற்கு இங்கே தயாராகும். பாவங்களில் இருந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகுவோம். பாவம் என்ற நஜீஸோட யாரும் சக்கராத்துக்கு மட்டும் போய்த்திருவோம். பாவம் மனுஷனை நிம்மதியாக இருக்க விடாது. பாவத்தோட வேண்டிய இடத்துக்கு போக பிரச்சனை இல்லை, ஆனா கபருக்கு மட்டும் போய்த்திருவாங்க. பாவம் என்றது நஜீஸ், சக்கராத்தில் அது ஆபத்தை உண்டாகும். ரகசியமான பாவங்கள், இரவிலே செய்த பாவங்கள், தனிமையிலே செய்த பாவங்கள், வெளிநாட்டிலே செய்த பாவங்கள், உள்நாட்டிலே செய்த பாவங்கள், ஊரிலே பிரயாணத்திலே அவரவர்களுக்கு தெரியும். இந்த உலகம் சந்தர்ப்பம், இந்த நாட்கள் சந்தர்ப்பம். 60 வருடம் செய்த பாவங்களை ஒரு மனிதன் உண்மையான உள்ளத்தோடு உட்கார்ந்தால் 5 நிமிடத்திலே பரிசுத்தமாக. ஆனா உடனடியாக நாளைக்கு பிற்போட, இரவு செய்த பாவத்துக்கு தௌபாவை அடுத்த நாள் வரையிலே பிற்போட வேண்டும். அநேகமாக தஃப்சீர் குர்துபியிலே வருகிறது. ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், ஓடோடி வாரார். வந்து ஒரு கடையண்ட கதவை வேகமாக துறந்து கலட்டி அதுக்குள்ள உள்ள தராசில ஊச சரி செய்தார். பக்கத்தில் இருந்தவங்க, என்ன பதட்டம், என்ன விஷயம் சொன்னாரு. இல்லை, எங்கட பக்கத்து வீட்டில் உள்ளவர் சக்கராத்தில் இருக்கிறாரு, அவர் களிமா சொல்லி கொடுக்குறோம், கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டு ஒரு வாசகம் சொன்னாரு, நான் அளவு நிறுவையில மோசடி செய்யறதுக்கு ஊச கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சு வச்சிருந்தேன். இப்ப நான் களிமா வருவதில் அந்த தொண்டையில ஊசு குத்துற மாதிரி, அதனால அதை சரி செய்ய வந்தேன். சில தௌபா செய்யப்படாத ரகசியமான பாவங்கள் சக்கராத்துல வேலை செய்யும்.
அது சிலவேளை பெற்றோர்களை நோவித்ததாக இருக்கலாம், சிலவேளை அடுத்தவனுடைய சொத்துக்கு செய்த அநியாயமாக இருக்கலாம், சிலவேளை யார் யாருடைய மனசை நோவித்ததாக இருக்கலாம், சிலவேளை உறவை துண்டித்து வாழக்கூடிய பாவமாக இருக்கலாம், சிலவேளை ஒரு குடும்பத்தையே பிரித்த குற்றமாக இருக்கலாம், அளவு நிறுவையிலே மோசடி செய்ததாக இருக்கலாம், யாருடையவாவது பணத்துக்கு செய்த மோசடியாக இருக்கலாம். இந்த உலகத்திலே மனிதன் இவைகள் ஒவ்வொன்றையும் யோசித்தேன் அந்த பாவங்களிலிருந்து பரிசுத்தமாக தன்னை தௌபாவின் மூலம் துப்புரவாக்கிக் கொள்ளவில்லை என்றால் கபூரிலே சக்கராத்தில கஷ்டப்பட வேண்டி வரும். இது எல்லோருக்கும் முடியும். இது அதற்குரிய நாட்கள். 60-70 வருடம் பாவத்தினால் தன்னை அசுத்தமாக்கி கொண்டவரும் உண்மையான உள்ளத்துடன் அந்த தவறுகளிலிருந்து மீளுவதற்கு உறுதி எடுத்துக்கொண்டு 5 நிமிடம் உட்காருங்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அந்த 70 வருட வாழ்க்கையும் அல்லாஹ் மன்னித்து பரிசுத்தமாக்கும். அவ்வளவு இரக்கமா. அதனால இந்த காலத்தை யாரும் தவறவிடக் கூடாது. கடைசி கட்டத்தை அடைந்திருக்கிறோம். 7 அளவுக்கு ஏத்திகாஃபுக்கு நேரம் கொடுப்போம். அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ள வந்து உட்காருவோம், கண்ணீர் வடிப்போம், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம், யா அல்லாஹ் என்னைய சொர்க்கவாசி இல்லாம மௌத்தாக்கிடார், முஸ்லிம் இல்லாம மௌத்தாக்கிடார், இந்த பாவம் என்ற நஜீஸோட என்ற ரூஹ் கலட்டப்படப்படாது. அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடித்தால் அல்லாஹ் அதற்குரிய வழிகளை காட்டுவார். பெண்களுக்கு மஸ்ஜிதுக்குள் ஏத்திகாஃப் இருக்க முடியாதா? அவர்கள் வீடுகளுக்குள் ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் இபாதத்துக்கு என்று. அந்த இடத்துக்குள் இருந்து அமல் செய்து கொள்ளுங்கள். தேவையான வேலைகளுக்கு வெளியிலே வந்தாலும் அவைகளை முடித்துவிட்டு அந்த இடத்திலே உட்காருங்கள். உங்களுக்கும் அந்த ஏத்திகாஃபுடைய பாக்கியம் நன்மை கிடைக்கும். எப்படியோ மௌத்துக்கு முன்னாடி நான் துப்புரவாக லைலத்துல் கத்ர் எப்படியாவது அடையும். ஒரு லைலத்துல் கத்ர் வாழ்க்கையிலே கிடைத்தால் போதும் 83 வருடம் இபாதத்திலே கழித்தவராக எழுதப்படுவார். அடுத்த வருஷம் கிடைக்குமா இல்லையா தெரியாது. இந்த வருடத்தினுடைய லைலத்துல் கத்ர் நான் எப்படியாவது அடையும். முழு நேரம் இத்திகாஃப் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லையா? அவருடைய தொழிலுடைய அமைப்பு, குடும்ப அமைப்பு குறைந்தது, இரவு நேரத்தையாவது மஸ்ஜிதிலே கழிப்போம். அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிகள்ல இத்திகாஃப், கியாமுல் லைல் நடக்குது, தராவி நடக்குது. மக்ரிபோட மஸ்ஜிதுக்கு வருவோம், சஹர் வரையிலாவது இருப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தாம இருந்துட்டு அங்க போய் கவலைப்படுறதுல அர்த்தமில்லா போயிடுது. இது அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மண்ணறையிலே வாழக்கூடிய ஒரு கூட்டம் சந்தோஷமாக இருக்கிறார். உலக வாழ்க்கையில கிடைத்த அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டவர்கள். இன்னும் ஒரு சாரர் கண்ணீரோடு வாழ்கிறார்கள். கிடைத்த சந்தர்ப்பங்களை வீணாக்கி விட்டோமே. இந்த நிலைமை எனக்கு வந்திருக்கும். நாம் செய்யக்கூடிய இந்த குர்ஆனும் இபாதத்தும் தொழுகைகளும் மட்டும்தான் எங்களோட இருக்கும். மற்ற எல்லாம் முடிஞ்சிடும்.